சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை, பவர்ட் பை ஹார்லிக்ஸ் கோல்ட். சுமதிங்கிற பெண் இன்னைக்கு இங்க வந்திருக்கா. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணினேன். கல்யாணம் ஆயிட்டு 7 மாசத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது என் வீட்டுக்காரருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அதுல 3 பிள்ளைங்க இருக்குன்னு. இந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை நல்ல வேலை பண்ணிட்டு இருந்திருக்கா. 12,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்கா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கணவரோட முதல் சம்சாரம். எனக்கும் வேற யாரும் இல்லை மேடம். என்னோட அம்மா வந்து கிட்னியை வித்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு ஆதரவா எனக்கு புருஷன் தேவை. அவர் புருஷன்கிட்ட பேசி பார்த்தோம்னா இல்ல பரவாயில்ல, நான் 2 பேரோடையும் வாழ்ந்துக்கிறேன்னு ஒரு மனநிலையில அவர் இருக்காரு. இதுக்கு என்ன சொல்யூஷன்? இதுக்கான சரியான முடிவு என்ன? எனிவே இன்னைக்கு நம்ம அவங்க 3 பேர்ட்டையும் பேசி பார்க்குறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பெற்றோர்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் இது ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும், ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும்னு நாங்க நம்புறோம். சொல்லுமா, என்ன பேரு உங்களுக்கு? சுமதி. எங்கிருந்து வரீங்க சுமதி? ஐநாவரம் அந்த ஆர்டி ஆஃபீஸ் இருக்குல்ல மேடம். சரி, அம்மா சொல்லுங்க. அவங்க அம்மா தானே? அக்காமா, அக்கா மேடம். நான் நீங்க அக்காவா? அக்கா, அவ தங்கச்சி. அம்மா வயசானவங்க இருந்தாங்களே வெளியே, அவங்க தான் மேடம். ஓ அப்படியா? சொல்லுமா, என்ன பிரச்சனை? எங்கள் வீட்டுக்காருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு மேடம். எனக்கு இப்போ 2 பசங்க இருக்கு. என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எப்படி லவ் பண்ணீங்க? நான் கோயம்பேடில் ஒரு இடத்துல ஸ்கேட் இந்தியாவுக்கு நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு 47D தான் வரும், 48C வரும். அது வந்து ஒரே பஸ் தான். டைமுக்கு 8:15 வந்துருச்சுன்னா அதோட பஸ் கிடையாது. அதனால் நான் அந்த டைமுக்கு எனக்கு லேட் ஆகிடுது போகிறதுக்குன்னு சொல்லிட்டு இவரோட ஆட்டோவில் நான் போயிடுவேன். நான் லைன் சூப்பர்வைசராக இருந்தேன் மேடம். வந்து சரிம்மா, நல்ல வேலை பண்ணிட்டு இருந்தீங்க. நல்ல வேலை. உங்களுக்கு நல்லா எல்லாரு கூடயும் பழகிட்டு இருப்பீங்க, வெளியே போய் எல்லாம் பண்றீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி ஏமாந்தீங்க? இவர் என்னோட ஃப்ரெண்டு மூலியமா தான் மேடம் இவர் பேசி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க, எனக்கு யாரும் கிடையாது, நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன்னு சொல்லி அந்த என்னோட ஃப்ரெண்டு மூலியமா சொல்லி தான் அவள் தான் வந்து வீட்டில் சொன்னான். இது மாதிரி ஒரு பையன் இருக்காம்மா, நல்ல பையன், சுமதியை கேட்குறாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இதை நான் ரொம்ப அவாய்ட் பண்ணேன் மேடம். எனக்கு வேணாம், ஆட்டோக்காரங்களாம் வேண்டாம் சொல்லி நான் லைஃப்பில் கல்யாணமே பண்ணிக்கூடாதுன்னு. இல்லை, ஆட்டோக்காரங்கள்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஏன், அவங்க எல்லாம் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பேர் எப்படி சொல்றது? இது என்னன்னா, நீங்க விசாரிச்சீங்களா அவரோட அப்பா அம்மா யாரு, அவங்க வீட்டுல யாரு இருக்காங்க? எல்லாம் எனக்கு யாருமே இல்லைன்னு தான் மேடம் சொன்னாரு. அப்புறம் அவங்க தம்பி வந்தாங்க, அவங்க அண்ணா ஒருத்தர் வந்தாங்க, அவங்க மாமா ஒருத்தர் வந்தாங்க. அது எப்படி? அது குடும்பத்துல இருக்கிற மாமா அண்ணன் தம்பிக்கு எல்லாம் தெரியாம? அவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு வில்லிவாக்கத்துல, அவங்க பேர் குமார். அவர்கிட்ட நான் கேட்டா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு வயசு இல்லாம வயசு இருந்தா நான் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன். நான் எது விளையாட்டா அவன் நினைச்சு பண்ணுவான், நான் சும்மா தான் அவன் லவ் பண்றான்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். லவ் பண்ணறதா? இப்போ அவர் கூட பிறந்தவரா அவரு? சித்தி பையன், பெரியமா பையன் மேடம். அவங்களுக்கு தெரியுமா இருந்தது அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு? தெரியும் மேடம், எல்லாருக்குமே தெரியும். சரி, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க, என்னாச்சு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நீங்க பழகினீங்க, வந்து கேட்டாங்க. வந்து இவர் என்ன கேட்டாரு மேடம், நாங்க ஆட்டோல போறப்ப கேட்டாரு, இது மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு பாத்துட்டு இருக்கேன், எனக்கு யாரும் இல்ல, எனக்கு அப்பா அம்மா எல்லாம் கிடையாது அப்படி சொல்லிதான். நான் அப்ப கூட அவங்க கிட்ட அதிகமா பேசுனது கிடையாது, பசங்க மூலியமா தான் பேசினாங்க. 3 பேர் போவோம் நாங்க.
அவங்க மூலியமா தான் பேசினாங்க. சரி பேசிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு இன்னொன்று இருக்கு, அவன் ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்ட்டு நாங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போகும்போது இவர் எதிர்க்க வந்தாங்க. அப்போட்டு சரி நீங்கள் ஆட்டோவில் தானே போறீங்க, எப்படியும் நான் கூட்டு போய் விடுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் கூட சிக்கோ நகர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனார். அங்கே போனால் ரொம்ப நேரமாக டாக்டர் இல்லை, 5 மணிக்கு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் என்னை உட்கார வச்சு நீ பேசிட்டு இருந்தார். அப்போ கூட எனக்கு ரொம்ப முடியல, இந்த சிக்கன் குனியா ஜுரம் வந்துருச்சுங்க மேடம். நான் பேசாமல் படுத்துக்கிட்டேன் ஆட்டோலேயே. அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இது மாதிரி நாங்கள் பொண்ணு யாராச்சும் இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனால் எனக்கு சுமதி ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பொண்ணு தான் மேடம் வீட்டில் வந்து சொல்லிச்சு அம்மா கிட்ட. அப்புறம் அம்மா சொன்னாங்க யாரும் இல்லைன்றதுனால எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, இவங்களாம் சித்தியோட பொண்ணுங்க. ஓ நீங்க ஒரே பொண்ணு மேடம். நீங்க விசாரிக்கவே இல்லையா? இவர் வந்து எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னதுனால அப்படி ஒருத்தர் யாருமே இல்ல சொன்னா நீங்க நம்பிடுவீங்களாமா? அதுதான் மேடம் நான் பண்ண பெரிய தப்பு. நீங்களும் வீட்ல யாரும் விசாரிக்கலையா மேடம்? நான் சொன்னேன் அவன் அப்பா அம்மா இல்லைன்னு சொல்றான், அண்ணன் இல்ல யாருமே கூட பிறந்தவங்க இல்லைன்னு சொல்லும் போது விசாரிச்சுட்டு அவன் வந்து திருவண்ணாமலை மேடம். அப்ப நான் சொன்னேன் அவங்க வீட்டு அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம ஒரு கல்யாணம் பண்ணோம், யாரையும் நம்ப முடியாது அவ்வளவு சீக்கிரம் நான் சொன்னேன் மேடம். இவங்க கேட்கல. அதுக்குள்ளே திடீர்னு அவன் என்ன பண்ணிட்டான், இவங்க வந்து உஷாரா இருக்காங்க, என்ன அவங்க அக்கா உஷாரா இருக்கிறாங்க, எப்படியாவது இவங்க கல்யாணம் பண்ணிக்க விடக்கூடாதுன்னு ஐடியா போட்டு அது சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. சரிம்மா, இப்போ சுமதி ஒரு விஷயம் சொல்லு, கல்யாணம் பண்ணிட்டீங்க, அப்புறம் உங்க வீட்டுல தான் இருந்தாரா அவரு? கொஞ்ச நாள் இங்க இருப்பாரு மேடம், திடீர்னு இருப்பாரு, நைட்டான எந்திரிச்சு ஓடிடுவாரு. நான் கேட்டேன் எங்க பெரியமா இருக்காங்க ஒருத்தர், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை நான் அப்படி போறேன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறமா எனக்கு தெரிய வந்த பிறகு அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, ஊர்ல இருந்து வந்து அவங்க அம்மா சொன்னாங்க. அப்ப அவங்க அம்மா எல்லாம் இருக்காங்க? அம்மா இருக்காங்க, ஆயா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க மேடம். நாங்க 2 பேரும் பேசி தெரிய வந்தது உங்களுக்கு? எனக்கு ஒரு 6-7 மாசம் இருக்கு மேடம். சரி, இப்ப எவ்வளவு குழந்தைகள் உங்களுக்கு? 2 குழந்தைங்க இருக்கு. சரி, அப்பவே தெரிய வந்தது இல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? டிசிஷன் எடுக்க தெரியல மேடம். சரி அது எப்படி இன்னொரு புள்ள வந்தது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குழந்தை நின்னும் போதே தான் எனக்கு தெரிய வந்து. சரியாம்மா, ஒரு குழந்தை நின்னுடுச்சு, ஓகே. இன்னொரு குழந்தை பெத்தீங்கல்ல? இன்னொரு குழந்தை பிறகும்போது திருப்பியும் வந்து சேர்ந்துட்டாரு மேடம். நல்லா தான் இருந்தாரு. இவங்க மருமக மூலமா தான் வந்து திருப்பியும் விடவே மாட்டாரு மேடம். எல்லாரையும் வச்சு பேசுவாரு. என்ன வேணாம்னு சொல்றேன்னா நீ யாரையாச்சும் வச்சுட்டு இருக்கியான்னு வந்து சண்டை போடுவார். என்ன வேணாம்னு வரவே மாட்டாங்க. 6 மாசம் வரவே மாட்டாங்க, 7 மாசம் வரவே மாட்டாங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அத விலகி இருக்கணும்ல அந்த உறவுல இருந்து? நான் விலகிட்டேன் மேடம். தெரிஞ்ச பிறகுதான் நான் அவரை பார்த்து இப்ப கூட 1 வருஷம் ஆயிடுச்சு நான் அவரை பார்த்து. ஒரு வாட்டி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி சும்மா விட்டீங்க? அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி தெரிஞ்சிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் ஆயிடுச்சு, பாப்பா பிறந்துச்சு மேடம். இவர் ரொம்ப இது மாதிரி பண்ணோன்னு நான் கொரட்டூர் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மேடம். நான் கொடுக்காம இல்லை, கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். 2 பேரையும் வர வச்சு எழுதி வாங்கினாங்க. இந்த பொண்ணை நீங்க ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அந்த பொண்ணு கேஸ் கொடுத்தா நீங்க உள்ள போக வேண்டியதா தான் இருக்கும். என்கிட்ட கேட்டாங்க நீ என்னமா சொல்றேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், சார் எனக்கு இது மாதிரி பண்றாரு, சின்ன குழந்தை இருக்கு, குழந்தை கொஞ்சம் பெருசானா கூட நான் விட்டுட்டு வேலைக்கு போவேன் சார், எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலையா இருக்கு. அப்போ வந்து ஒரு பைசாவும் கொடுக்கல, எழுதி வாங்கினாங்க. அவங்க ஒய்ஃபும் வர வச்சு 2 பேருமே. என்ன எழுதி வாங்கினாங்க? இனிமேல் சம்பாதிக்கிறது அந்த பொண்ணுக்கு பாதி கொடுக்கணும், அங்கேயும் போகணும் இங்கேயும் வரணும், இங்க வந்து பாத்துக்கணும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைக்குன்னா கூட்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்குலாம், இது மாதிரி பண்ணக்கூடாதுப்பா, அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லையே, வயசானவங்க தானே இருக்காங்கன்னு சொல்லி எழுதி வாங்கினாங்க மேடம். வேலைக்கு போறதை நிறுத்திட்டீங்களா? கல்யாணம் ஆனதும்? கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் போயிட்டு தான் இருந்தேன் மேடம். அதுக்கப்புறம் நிறுத்திட்டீங்க? கல்யாணம் ஆயிட்டும் நான் போயிட்டு தான் இருந்தேன். குழந்தை பிறக்க 20 நாள் இருக்கும் போதுதான் மேடம் என்ன பார்த்துட்டு காலெல்லாம் வீங்கிடும், ரொம்ப பெருசா மிஷின்ல உட்காந்துட்டே இருக்கிறதுனால காலெல்லாம் வீங்கிடும். அப்ப என்ன சொன்னாங்க, இதுக்கு மேல உனக்கு கால் வீங்க ஆரம்பிச்சிருச்சு, முகம்லாம் வீங்கிடும், நீ வேலை செய்யக்கூடாது, ரெஸ்ட்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே வாலண்டியரா எழுதி கொடுத்துட்டு போயிடுன்னு சொன்னாங்க. அந்த 3 மாசம் வரைக்கும் நான் இஎஸ்ஐ பணம் வாங்கிட்டு இருந்தேன் மேடம். 3 மாசம் வரைக்கும் குழந்தை பிறந்து இஎஸ்ஐ காசு வாங்கி தான் நான் எல்லாமே பார்த்துக்கிட்டேன். 3ஆவது மாசம் வாடகையும் கொடுக்கல, பாலுக்கும் எந்த இதுவும் பார்த்துக்கல. அப்பதான் நான் மேடம் சூசைட் அட்டென்ட் பண்ணிட்டேன். சூசைடு ஒரு முடிவே கிடையாதேம்மா இந்த பிரச்சனைக்கு. அப்ப உங்க குழந்தை என்ன ஆயிருக்கும்? நீங்க சூசைட் பண்ணுவீங்க, குழந்தை என்ன ஆகும்? இது மேடம் விஷம் குடிச்சிட்டா. அதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்து நாங்க போன ஆஸ்பத்திரியில என் தம்பி கூட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து அப்புறம் மருந்தெல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த பையனுக்கு ஒரு 7 மாசம் குழந்தை. 3 மாசம். ஒரு விஷயம் யோசிச்சிருக்கணும் இல்லையா சுமதி? இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமலோ நுழைஞ்சிருக்கோம், அது நீ முடிவு எடுத்திருக்கணும். மறுபடியும் உங்ககிட்ட வரத்துக்கு எப்படி நீ மேடம் அதுக்கு எப்படி ஒத்துண்டா? ஒரு வாட்டி நான் இந்த மாதிரி தெரிஞ்சோடனே நான் விலகிட்டேன் மேடம். நான் என்ன சொல்லிட்டேன் தெரியுங்களா, அவங்க அம்மா கூட கேட்டு பாருங்க. அப்புறம் நான் சொன்னாரு, அப்ப என்ன வேண்டாம்னா நீ யாரையோ வச்சுட்டு இருக்கியா, யாரு கூடய வாழ்க்கை செய்யறியா அப்படின்னு இவங்களெல்லாம் வச்சு பஞ்சாயத்து. சரி, அப்போ இவங்களெல்லாம் வச்சு பஞ்சாயத்து பண்ணி திருப்பி வந்தாரு மேடம். திருப்பி வந்து நான் இனிமேல் பாத்துக்கணும் இவங்க கிட்ட எழுதி கொடுத்தாரு. அம்மா சுமதி, உன்னை பாத்துக்கிறது இல்ல பிரச்சனை, ஏன் நீ எதுக்கு அவர் உன்னை பாத்துக்கணும்? அது இல்ல பிரச்சனை, இங்க உன்னை ஏமாத்தி இருக்காருமா. அதுதான் மேடம். வாங்க, ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் உங்களை, உட்காருங்க. கண்ணன், என்னதான் மனசுல நினைச்சிருக்கீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? நான் தான் ஃபஸ்ட்டு இப்போ சொல்லிட்டேன் மேடம். என்ன சொல்லிட்டேன்? கல்யாணம் ஆகணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மாவையும் பாட்டியும் கூட்டு வந்துச்சு, நான் சொல்லிட்டேன். எப்போ சொன்னீங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்களா? ஆமாம், கல்யாணம் முன்னாடியே சொல்லிட்டேன்.
ஆமாம் மேடம், கேளுங்க. கேளுங்க மேடம், நீங்களே கேளுங்க. கல்யாணம் ஆகி 7 மாசத்துக்கு அப்புறம் தான் தெரியும் சொல்றாவா? எனக்கு கல்யாணம் ஆகும்போது என் பையன் 3 மாசம் வயித்துல இருக்கான். மேடம் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு கேளுங்க, எங்கள் அம்மாவையும் எங்கள் பாட்டியும் கூப்பிட்டு கேளுங்க. என்ன கேட்கணும்னா, இல்லை நான் அவங்க உங்க தான் பையன் கல்யாணம் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு குழந்தைகள்? 3 பசங்க இருக்காங்க. 3 பசங்க இருக்காங்க. சரி, அந்த திருமணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆச்சு? முதல் சம்சாரம் 2002 ஆச்சு மேடம். இந்த பொண்ணு எப்ப பழக்கமாச்சு? ஒரு 2006 ஆச்சு மேடம். 4 வருஷம். அதுக்குள்ள உங்களுக்கு குழந்தையா இருக்கும்ல? ஆ, அப்புறம் ஏன் இந்த பொண்ணோட பழகினீங்க? நான் பண்ணது ஒரே தப்பு பழகிட்டேன் மேடம். சரிம்மா, இவ்வளோ தூரம் சொன்னியே, இந்த நான் வேண்டாதாம்மா சொன்னேன்னு, அது எப்படி அது கல்யாணத்துக்கு முன்னாடி 3 மாசம் ஆச்சு? அது ஒரு நாள் இவங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க மேடம். அம்மா ரேஷன் கடைக்கு போயிருந்தாங்க. நான் வந்து இவர் சாப்பாடு எடுத்துட்டு போனேன். நான் இவர் என்ன பண்ணாரு, எனக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்குன்னு கேட்டாங்க ஆட்டோவில். சரி கொடுக்குறேன். அன்னைக்கு ரொம்ப வலுக்கட்டாயம் பண்ணி ரோட்லேயே ரொம்ப அடம் பிடிச்சி என்னை வீட்டுக்கு வந்து இட்டுட்டு தான் போய் ஆகணும், வீட்டுக்கு இட்டுட்டு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி, அது எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல மேடம். அப்போ உனக்கு தெரியலையா அவர் ஒன்னு யூஸ் பண்ண பாக்குறாருன்னு? உனக்கு தெரியலையா? சத்தியமா தெரியல மேடம். அதுக்கப்புறமா தான் மேடம் அந்த டைம்ல பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனர் வேற மேல நீ வேலைக்கு போற பொண்ணு தானேமா, வீட்லயே இருக்கிறது பொண்ணு கிடையாது. நீ இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல. கூட நான் யார்கிட்டயும் அவ்வளவு பேச மாட்டேன் மேடம். பேசணும்னு இல்ல, சில விஷயங்கள் நம்ம வந்து பேசுறதுனால இல்ல, நம்ம அதை உணரணும். நீ உன்னை பாதுகாப்பா வச்சுக்கணும்ல. அப்ப மொத்தமாவே தப்பா நடந்திருக்குல்ல. அதுக்கப்புறமா தான் மேடம் இவர் அது எப்படிப்பா மனசு வருது? ஒரு சம்சாரம் இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்கு, அது எப்படி இன்னொரு பொண்ணை தேடி போக தோணுறது உங்களுக்கு? எதனால கொஞ்சம் சொல்ல முடியுமா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரே ஒரு செகண்ட் மேடம், நான் கேட்டதுக்கு ஒன்னை விட ஒன்னு எப்படி இருக்கும், பெட்டரா இருக்கும் பார்க்க வந்தேன்னு சொல்றாரு மேடம். இப்படி பேசுறதுனால தான் மேடம் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி அடி வாங்க வச்சுட்டாங்க. இவ்வளோ கோடி ஜனத்துல நீ ஒருத்தி வாழ வெட்டியா இருந்தா என்ன போச்சுன்னு கேக்குறாங்க மேடம். சுமதி, ஒரு நிமிஷமா கொஞ்சம் சொல்றீங்களா? அப்படி என்னதான் நினைச்சிருக்கீங்க நீங்க மனசுல? சும்மா அவங்கள யூஸ் பண்ணி விட்டுடலாம்னு நினைச்சீங்க? ஆமாம் மேடம். இப்போ நேர்களே, இது இவர் மேல தப்பா இல்ல இந்த பொண்ணு மேல தப்பா? அவரோட நோக்கம் வந்து தப்பா இருந்திருக்கு, இல்ல சொல்ல. ஆனா இந்த பொண்ணு ஜாகிரதையா இருந்திருக்கணும்ல. பாத்தியா நிலைமைய? பாத்தியா இப்போ? சரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லி அழுந்ததுனால சரி, நானும் இந்த பொண்ணு நான் வாழ்க்கை மோசம் பண்ணலை, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை வச்சு நான் லைஃப் பண்ணுறேன் அப்படி சொல்லி கோயிலை கூட்டு போய். அப்ப அந்த பொண்ணு என்னன்னா? அதுக்கப்புறம் அதெல்லாம் தெரியாது. எத்தனை பசங்கள் இப்போ மொத்தமா? முதல் சம்சாரம், 2வது சம்சாரம், இன்னும் வேற ஏதாவது இருக்கா? இல்லை மேடம், நான் பண்ண தப்பு 2 தான். ஃபர்ஸ்ட் என் வைஃப், 2வது. அதுக்கப்புறம் எந்த அப்ப இது வைஃப் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்னோட வைஃப், அப்புறம் இவங்களை என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? இவங்க என்ன சொல்லி கூப்பிடுவான்னு கேளுங்க. நீங்க சொல்லுங்க, இவங்களை என்ன சொல்லுவீங்க? வைஃப் தான். சுமதி சொல்லுங்க. யாரு மேலமா தப்பு? உன் மேல தப்பா, அவர் மேல தப்பா? நான் இவரை நம்பினது என் மேல தப்பு மேடம். அப்படி என்ன அவசரம்? கூட இவர் என்ன கேட்கறேன், நான் என்ன உன்னை கதற கற்பழிச்சனா, அப்படி பண்ணனா இப்படி பண்ணனா சொல்லு அப்படின்னு ரொம்ப எனக்கு பேசுறதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு மேடம். நான் ஏதாச்சும் கேட்டேன்னா எனக்கு ரொம்ப கேவலமா பேசுறேன். இந்த ஒரு உறவுல 2 குழந்தைகள் இருக்குல்ல, அவங்க நிலைமைய பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? அதுதான் மேடம் நான் என்ன நிலைமை அந்த குழந்தைகளுக்கு? அந்த குழந்தைகள் என்ன தப்பு பண்ணிட்டு? நீங்க 2 பேரும் தப்பு பண்ணிருக்கீங்க. அவங்க என்ன பண்ணாங்க மேடம்? அந்த குழந்தைக்கு அப்பா நான் தான். அந்த குழந்தைங்களை கூட்டு வந்து நான் நீங்க கொடுத்துடுறீங்க அந்த சர்டிபிகேட்? இல்ல மேடம், குழந்தைய அவர்கிட்ட கொடுத்தோமோ அவர் வளர்த்துக்கு வரோம். இதுக்கு என்ன முடிவுன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன சொல்யூஷன்? இல்ல இவங்களால நான் ரொம்ப அதிகமா அனுபவிச்சிட்டேன் மேடம், அதனால வேண்டான்னு முடிவு சொல்றேன். அதனால எங்க 2 பேத்துக்கும் விவாதத்தை பண்ணிடலாம். யாரு 2 பேருக்கும்? உங்களுக்கும் அவங்களுக்கும்? குழந்தைகளை என்ன பண்ணுவீங்க? அந்த குழந்தைங்க தான் மேடம் நான் வளர்த்திக்கிறேன் மேடம். இவங்க வந்து அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டு. நீங்க சொல்லுங்கம்மா சுமதி, என்ன வேணும்? எனக்கும் என் பசங்களுக்கு அப்பா வேணும் இல்லை மேடம். கருகப்பல மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டார் பாத்தியா? பார்த்தா அவர் என்ன சொன்னார்னு? இப்ப ஆண்கள் வந்து பெண்களை இப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, யூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு ஏன் பெண்கள் வந்து இடம் கொடுக்குறீங்க? இந்த நிலைமைக்கு பொறுப்பாளிங்க நீங்க 2 பேரும் தான். பேரு சொல்லுங்கம்மா. கஸ்தூரி மேடம். கஸ்தூரி, உங்களுக்கு என்ன வயசாச்சு? எனக்கு இப்போ 26 வயசு. 26. கல்யாணமாகி எவ்வளோ நாள் ஆச்சு? 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆச்சு. அப்போ 16 வயசுல உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க? ஆமா. ஏம்மா, எதுவுமே உங்களுக்கு தெரியலையா? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதே உங்களுக்கு தெரியலையா?
ஃபஸ்ட்டு நிஜமாக நான் நம்பிட்டேன் மேடம். இவங்க வந்து ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க, எங்கேயும் போய் அவ்வளோவா தங்க மாட்டாங்க, எங்கேயுமே நைட்லலாம் எங்கேயும் தங்க மாட்டாங்க, ஆட்டோக்கு போவாங்க வீட்டுக்கு வருவாங்க. இப்போ முழுசாக நான் இவரை நம்பினேன். அப்புறமா தற்சமயம் எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அம்மா வீட்டு எதிர்க்க, எங்கள் அம்மா வாடகைக்கு இருந்தாங்க, அவங்க வீட்டு எதிர்க்க தான் இவங்க வீடு. எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த மாதிரிம்மா ஆட்டோ வந்து 24 மணி நேரம் வீட்டாண்டியே நிற்கிது. என்கிட்ட ரகசியமாக சொன்னாங்க. இல்லை அப்போ கூட எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னேன், இல்லைம்மா அவர் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டார், எதனா சவாரிக்கு வேறு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. விடிய காலையில் 3 மணி மழைலாம் நல்லா பெஞ்சிட்டு இருந்துச்சு. இவர் வந்து சாக்ஸ் போட்டுக்கிட்டு நான் வண்டிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு, என்ன இவங்க இந்த மாதிரி கிளம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கிளம்பினோடனே எங்கள் அம்மா சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஆட்டோ நிற்கிதான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் 4 மணி, விடிய காலையில் 4 மணி இருக்கும், நானும் கிளம்பி பின்னாடியே போயிட்டேன், நடந்தே தான் போனேன். அப்புறமேட்டு போயிட்டு எங்கெங்கேயோ கேட்டேன். அப்புறமா விடிய காலைல 6 மணிக்கெலாம் இவங்க வீடு கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டு போகும்போது இவங்க 2 பேர் இருந்தாங்க, உள்ளே இருந்தாங்க. நான் கேட்டது, இந்த திருமணம் ஆகி எவ்வளவு நாள் கழிஞ்சு உங்களுக்கு இது இவங்களுக்கு கண்டுபிடிக்க? திருமணம் ஆகலை மேடம், அவங்க கல்யாணம் பண்ணிக்கல. சரி. இந்த விஷயம் நான் கண்டுபிடிக்கும் போது இவங்களுக்கு கல்யாணமே எதுவுமே பண்ணிக்கல, பழக்கம் தான். கண்டுபிடிச்சி எனக்கு இருந்த ஆத்திரத்துக்கு கோவத்துக்கெல்லாம் இவரை நல்லா அடிச்சிட்டேன். அந்த டைமுக்கு அடித்து கேட்கும்போது இவங்களையும் வந்து இருங்க பேசிக்கலாம். அப்போ எனக்கு இவருக்கு கல்யாணம் ஆனது 3 பசங்க இருக்கிறது முன்னாடி இவங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷமா, ஏமா போய் சொன்னேன்? 7 மாசத்துக்கு அப்புறம் தான். நான் ஒரு நிமிஷம் சொல்றேன். இவங்க அம்மா வந்து எங்க வீட்டுக்கு இருந்தது எனக்கு தெரியாது. இவங்க அம்மா அதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டாம் சுமதி. சொல்லுங்க. அவங்க வந்து உங்களை அடிச்சாங்களா? அவர் அடிச்சாங்களா உங்க வீட்டுல வந்து? அவர் அடிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். இவர் எந்த விஷயத்துல அவங்க கிட்ட உண்மை சொல்லியிருக்காருன்னு கேளுங்க. இருங்க நான் சொல்றேன், இவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, அது வேணா உண்மை, அது எனக்கு நல்லாவே தெரியும், கிளியராட்டியா தெரியும். ஏன்னா அவங்க ஹவுஸ் ஓனர் அம்மா சொன்னாங்க, இவர் வந்துதாம்மா போயிட்டு இருக்காரு, கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு. இவங்க ஹவுஸ் ஓனர் கல்யாணம் ஆச்சா இல்லையா? ஆகல மேடம், அப்ப ஆகல. இவர் என்கிட்ட இல்ல மேடம், எல்லாருக்கிட்டையுமே இப்படித்தான் சொல்லி வச்சிருக்காரு. அந்த பொண்ணை நான் தெரிஞ்சுதான் எங்க கம்பெனில இருந்து. ஆனா மேடம், எங்க மாமியார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியாது, இவங்க பழகிட்டு இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாது. எங்க மாமியார் இந்த பொண்ணு லைஃப் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக எங்க மாமியாரோட மாமியார் 2 பேருமே போயிட்டு, எம்மா என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 3 பசங்க இருக்காங்க, உன்னுடைய லைஃப் கெட்டு போயிடக்கூடாது, அதுக்காக நான் சொல்றேன் சொன்னாங்களா? வந்து இன்னொரு லைஃப் பார்த்து மேடம் கல்யாணத்துக்கு அப்புறமா தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அப்ப கூட வீட்டுக்கு கூட்டு வரல. இல்லங்க மேடம், இப்ப எங்க மாமியார் கூப்பிட்டு சொன்னாங்கல்ல? சொன்னாங்க மேடம். அப்ப எவ்வளவு நாள் கழிச்சு? அப்ப உங்க குழந்தை பிறந்துடுச்சா? இல்ல மேடம், என் குழந்தை வயித்துல இருக்கு, என் பையன். சரி, அப்படி ஒரு ஆள் எதுக்குமா உனக்கு? இதுக்கு அப்பவே வெளியே போய் சொல்லிருக்கீங்க மேடம். ஆட்டோல பார்த்து சொன்னாங்க அவங்க அம்மா, இது மாதிரி என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் பொண்டாட்டி ஓடி போயிட்டு 3 வருஷம் ஆகுது, வந்திருக்காங்க, நீங்க கேளுங்க. பொண்டாட்டி ஓடி போயிட்டா? அவ பொண்டாட்டி ஓடிட்டா 3 வருஷம் ஆகுமா? இல்ல அவங்க அப்படி சொல்லல. எங்க மருமகளுக்கும் எங்க மகனுக்கும் அப்படி சொல்லல, கொஞ்சம் மனஸ்தாபம். இவர் இருக்காரு, நீங்க ஒண்ணா இருக்கலையா 2 பேரும்? இல்ல நாங்க ஒண்ணால இல்ல மேடம். அவங்களுக்கு என்னன்னா, நம்ம இருங்க, ரொம்ப பேசாம உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கலையா? நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் மேடம் இருக்கோம், சந்தோஷமா தான் இருக்கோம். கல்யாணம் ஆன புதுசுல எங்களுக்கு 2 பேத்துக்குள்ள அடிக்கடி கொஞ்சம் பிரச்சனை வரும். அது எல்லார் வீட்லயும் தான் இருக்கும். நான் வந்து அம்மா மேல பாசமா இருக்கிறதுனால அம்மா வீட்டுக்கு அடிக்கடிக்கு போவேனா, அதுக்கு சொல்லுமா. அதனால எங்களுக்குள்ள பிரச்சனை, அடிக்கடிக்கு அம்மாவை பார்க்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நானும் எங்க அப்பா கிடையாது, எங்க அம்மாவும் எங்க பாட்டியும் தான் என்ன வளர்த்தாங்க. அதனால கொஞ்சம் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை வரும். மத்தபடி பெரிய பிரச்சனை, சண்டை அடிச்சுக்கலாம் மாட்டோம். இதுதான் கொஞ்சம் பிரச்சனை வரும், மத்தபடி பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. சரி சுமதி, அப்புறம் இவங்க அம்மா வந்து, இவங்களோட அம்மா வந்து சொன்னாங்க மேடம், இது மாதிரி என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா. அப்ப எங்களுக்கு கல்யாணம் ஆயிட்ட பிறகுதான் வந்து சொன்னாங்க. இவங்களோட அம்மாவும் இவங்க பாட்டியா வந்தாங்க, வந்து கூட எங்க வீட்டுக்கு வரல. சரி, இது நடந்து எவ்வளவு நாள் இருக்கும்? எந்த வருஷம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2008 இருக்கும் மேடம். 2008ஆமா? இல்ல மேடம், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டாங்க. ஸ்டார்டிங்னா எப்போ? இவங்களுக்கு வந்து பழக்கம் இருந்து 5-6 மாசம் தான். நான் இவரை பார்த்தது வந்து 2006 கடைசியா தான், 2007 கடைசியா தான் நான் பார்த்தேன். 2007 பிறக்குது, அப்பதான் நான் இவரை பார்த்தேன். அப்பதான் நான் இவரோட ஆட்டோல போக ஆரம்பிச்சேன்னு. சரி, அது வரைக்கும் தான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா ஜனவரி மாசம் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. 2008 ஜனவரியில எனக்கு கல்யாணம் ஆச்சு. அது வரைக்கும் இவருக்கு ஒய்ஃப் இருக்கிறதாவோ. எங்க போய் கல்யாணம் பண்ணீங்க? திருவேற்காடு கோவில்ல மேடம். யாரெல்லாம் இருந்தாங்க கூட? இதோ இங்க வந்திருக்காங்க, எங்க அக்கா இருந்தாங்க, எங்க சாகுல இருந்தாரு. அவர் வீட்ல இருந்து யாரும்? அவங்க வீட்டுல இருந்து ஒரே ஒருத்தர் வந்தா, ஒரு பையன் வந்தான். இவர் கேட்டா நான் யாரையும் கூட்டு வரல, எனக்கு யாரும் கிடையாதுன்னு தான் முதல்ல எங்க கிட்ட சொன்னது. யாருமே எனக்கு இல்லன்னு தான் சொன்னாரு. அப்புறம் அவங்க தம்பி போன் பண்ணி என்ன சொன்னாரு, எனக்கு ஒரு தம்பி இருக்கான், யாரோ பேச வைப்பாரு இவர் போன்ல, ஆனா எனக்கு தெரியாது. கேட்டா எங்க அக்கா, எங்க சொந்தக்காரங்க, அவங்க இவங்க சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு நான் இவருக்கு யாரும் இல்லன்றதை மட்டும் நான் நம்பிட்டேன். அவ சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குமா, உங்க வீட்டுக்காரர் வந்து வீட்டுல போயிட்டு எனக்கு அம்மா அப்பா இல்ல யாரும் இல்ல சொல்லியிருக்காரு, அப்படிதான் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கா.
சரிங்களா? முன்னாடியே நீங்க போய் சொல்லியிருந்தீங்கன்னா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அம்மா இருக்காங்கன்னு. இல்லைங்க மேடம், புரியுது மேடம். எனக்கு வந்து நான் இவங்க பழகிட்டு இருக்காங்கன்றதே எனக்கு தெரியாது. நான் வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தேன். ஒரு நிமிஷம். ஆனா ஒண்ணு என்னன்னா, ஒரு பொண்ணு யாரும் இல்ல அப்படின்னு ஒரு ரீசனா வந்து சொன்னா நம்ம நம்பிட முடியுமா? நம்ப கூடாது, அது வேற விஷயம். நான் அதெல்லாம் சொல்றேன், நான் சொல்றது அது இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க அம்மாவும் உங்க மாமியாரும் வந்து முன்னாடியே போய் சொல்லியிருந்தாங்கன்னா சரிங்க அவளுக்கு மேடம். தெரிஞ்சிருக்கும்ல. அதெல்லாம் அவ நடந்து மேல தப்பு இருக்கம்மா. உங்க வீட்டுக்காரர் மேல எவ்வளவு தவறு இருக்கோ அவ்வளோ இவள்ட்டையும் இருக்கு. ஆமா. அது பிரச்சனை இல்ல. நான் கேக்குறது, நீங்க சொல்றீங்கல்ல திருமணத்துக்கு முன்னாடியே போய் சொல்லிட்டோம்னு, அது இல்ல இல்ல. நிஜமா மேடம், திருமணம் ஆகல. அதுக்கப்புறமேட்டு ஒரு நாள் வந்து இவங்க எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போனாங்க, எங்க வீட்டுக்கார் ட்ரெஸ் பண்ணிட்டு போனாங்க. எனக்கு தெரியாது அப்ப கூட கல்யாணம்னு சொல்லிட்டு இவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போது சரி எதுக்கோ போவாங்க, எதனா ஃபங்க்ஷன் இருக்கும். நான் கூட எதுவுமே கேட்டுக்க மாட்டேன். எங்க போறேன் எங்க வர எதுவுமே நான் எதுவுமே கேட்டுக்க மாட்டேன். அப்புறமேட்டு எனக்கு யார் ஒருத்தர் மூலியமா தெரிஞ்சிச்சு, உங்க வீட்டுக்காருக்கு வந்து திருவேற்காட்டுல கல்யாணம் நடக்குது. இதுல யாரு போய் சொல்றாங்க? நீ போய் சொல்றீங்களா, நீங்க போய் சொல்றீங்களா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். எனக்கு இவரு சொல்லல, யாருமே சொல்லல. எங்க ரோட்ல ஆனா அந்த திருமணம் அந்த நாளுக்கு முன்னாடி இவங்கள்ட்ட போய் சொல்லியாச்சு. ஆமா. இல்லைங்க மேடம், நான் ஒரே செகண்ட். இவருக்கு சொல்றாங்க இல்லைங்களா, ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இவர் வந்தார். இவர் கல்யாணம் ஆகிறதுக்கு முதல் நாள் நைட்டு எங்க வீட்டுல தான் இருக்காரு. இவங்களோட அத்தை பையன் சொல்லி ஒரு சின்ன பையன் வருவான். அந்த பையனும் இவரும் எங்க வீட்டுல தான் இருக்காங்க. விடிய காலையில எங்க வீட்டுல இருந்து தான் நாங்க கல்யாணத்துக்கு கிளம்பி போறோம். அப்படிங்களா? அவங்க வீட்டுல இருந்து தான் கிளம்பி போனீங்க. அப்ப நீங்க சொல்றது சரியில்லை. இல்ல, அவர் உங்களை ஏமாத்தி இருக்காரு. அவ்வளவுதான். எனக்கு தெரியாது மேடம். அவங்க கிளம்பி போகும்போது அன்னைக்கு எனக்கு ஒருத்தர் மூலியமா தான் தெரியும், உங்களுக்கு 2 பேருக்கு கல்யாணம் நடக்குது. நைட்ல ஆட்டோ ஓட்டுற தங்கிட்டு காலையில வீட்டுக்கு போய் ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கலாம். அதுதான் நிஜம். ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வீட்டுல போயிட்டு துணிமணிலாம் இங்க இருக்காது. என்னுடைய துணிமணிலாம் என் வீட்டுல நானே எவ்வளவு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் மேடம் அவருக்கு. எவ்வளவு ட்ரெஸ் என்கிட்ட, நான் சம்பளம் வாங்கும் போதெல்லாம் எவ்வளவு ட்ரெஸ் என்கிட்ட வாங்கியிருக்காரு. இவர் போட்டிருக்க ட்ரெஸ்ல முக்காவாசி நான் எடுத்து கொடுத்தது. ஒர்க் பண்றப்போ லவ் பண்ணும் போது நான் எடுத்து கொடுத்தது. பேக் சைட்ல அப்படியே பேண்ட் கிழிஞ்சு போயிருக்கு மேடம். அப்படியே நடந்து வில்லிவாக்கத்துல வருவார். நான் அவ்வளவு பாவம் பார்த்திருக்கேன் மேடம் அவருக்கு. நீங்க எதுக்குமா பாவம் பார்க்கணும்? நான் அவருக்கு பொண்டாட்டி இருக்காங்க, வீட்ல 3 பிள்ளைங்க இருக்கு. யாருமே இல்லன்னு சொல்றாருன்னு சொல்லிதான் மேடம் நான் அவ்வளவும் செஞ்சிருக்கேன். இவங்க பொறுத்தவரைக்கும் என் மேல ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்டிருக்காங்க. நான் இவங்க அவங்களுக்கு தெரியணும்னு இல்ல, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இல்ல மேடம், நீங்க அவங்க உங்களை பார்த்து லவ் பண்ணி இருக்கலாம். சரி, அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இல்லம்மா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 3 பிள்ளைங்க இருக்கு, நீங்க சொல்லிருக்கணும்ல. அவளுக்கு எப்படிங்க தெரியும்? என்னுடைய தவறு என்னன்னா, ஒரு மாசம் பழகிட்டு நான் திரும்ப நான் சொல்லிட்டேன். இப்போ மொத்தத்துல விளையாடினது உங்க 2 பேர்ல வாழ்க்கையில விளையாடினது அவர்தான். நீங்க 2 பேரும் அவர் வேண்டாம் சொல்லுங்க. அதான் அவருக்கு சரியான தண்டனை. அவருக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி பெண்களை ஏமாத்துற ஆம்பளைங்களுக்கான சரியான தண்டனை. தனியா வாழட்டும். பசங்களுக்கு அந்த 5 பசங்களுக்கான செலவு அவர் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கட்டும். அது முடியாது. பசங்களோட செலவு நீங்க தான் கொடுக்கணும். முடியாது, என்னால கொடுக்க முடியாது. என் வீட்டுல எடுத்துட்டு வந்து விடு, என் பசங்களை வீட்டுல கொண்டு வந்து கொடு. வீட்டுல கொண்டு வந்து விட்டா யாரு பாத்துப்பாங்க? அவங்க பாத்துக்குவாங்க. அவங்க பாத்துக்க மாட்டாங்க. அந்த 5 பசங்களை அவருக்கு விட்டுடுங்க. அவங்க நான் பாத்துக்கிறேன். நீங்களும் உங்க 3 பசங்களையும் இந்த 2 பசங்களையும் அவர்ட்ட கொண்டு போய் விடுங்க. இப்ப என்ன சொல்றாரு? போய் வேலைக்கு போய் பசங்களை பாத்துக்கட்டும். என் குழந்தை இப்ப நீங்க வேலைக்கு போயிட்டு தானே பசங்களை பாத்துக்கிறீங்க, அதே மாதிரி அவர் பாத்துக்கட்டும். மேடம், இப்ப கூட நான் அவர்கிட்ட என்ன கேக்குறேன், என்கிட்ட வாங்கின நகையெல்லாம் கொடுத்துருங்க. என்னை ஏமாத்தி எவ்வளவு நகை வாங்கியிருக்காங்க கேளுங்க. உங்க அம்மா, இவங்க மாமா, இவங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்து போய் என் நகையை வித்துட்டாங்க மேடம். எதுக்கு நகை வாங்குனீங்க அவர்ட்ட? நகையை வந்து வச்சதே 4.25 சவரம் தான் மேடம். என்னது வச்சதே 4.25 சவரம்? அது எப்படி இவ 15 சவரம் போட்டாங்க மேடம் எனக்கு. நான் வச்சது 5 சவரம். யாரு வச்சாங்க? இவதான் எனக்கு வச்சு கொடுத்தா. நான் எதுக்கு வச்சு கொடுத்தா? என் செலவுக்கு வச்சு கொடுத்தா. 2 பேர் செலவுக்கு தான் வச்சு கொடுத்தா. நிஜமா நான் வந்து என்னால அவர் பேசுறது பேச்ச பாத்தீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்கல்ல அப்படி பேசுறத. நான் என்ன மேடம் பண்ணட்டும்? இதேதான் மேடம் எல்லார்கிட்டயும் நான் தான் வச்சு கொடுத்தேன். நான் எதுக்கு வச்சு கொடுத்தேன்? அவ வச்சு கொடுக்கணும். எதுக்கு கை நீட்டி வாங்குறீங்க? இங்க பாருங்க மேடம், குடும்ப செலவுக்கு தான் பண்ணி வச்சு. எதுக்கு யார் செலவு பண்ண? எனக்கு 4 குடும்பம் வெச்சுப்பீங்க, அதுக்கு அவ காசு கொடுக்கணுமா? என் குடும்ப இங்க பாருங்க மேடம், உண்மையா இல்லன்னு கேளுங்க. ஒவ்வொரு நாளும் என்கிட்ட வந்து 500 ரூபாய் கொடு. ஆட்டோ ஓட்டல என் பசங்க பட்டினியா இருக்க, நான் எவ்வளவு கொடுத்திருக்கேன் மேடம்? அவங்களுக்கு கேளுங்க. எனக்கு தெரியாது மேடம். அவர் என்னதான் நினைச்சிருக்காரு மனசுல? நான் 10,000 ரூபாய் கடன் வாங்கி கொடுத்திருக்கேன். வீட்டு 10,000 ரூபாய் கொடுத்துட்டாரா எனக்கு கடன் வாங்கி? அதோட முடிஞ்சு. சரி, அந்த 4.25 சவரம் வச்சு என்ன பண்ணீங்க? அந்த சவரத்தை அப்படியே வித்துந்தா கூட ஒரு அமௌண்ட் வித்து நான் சாப்பிட்டுருக்கலாம். என்ன பண்ணிட்டா மூட்டிக்கலாம் சொல்லி 2000க்கும் 1500க்கும் 4000க்கும் வச்சுதான் மொத்தமா வச்சதே ஒரு 10,000 ரூபாய்க்கு தான் 4.25 சவரம். அதுக்கு அது வந்து என்ன ஆச்சுன்னா, வட்டி கட்டாம சேட்டுக்கிட்ட போய் 4-5 வருஷம் அந்த 10,000 ரூபாய் என்ன பண்ணீங்க? அந்த 10,000 ரூபாய் 10,000 வாங்கி செலவு பண்ணிக்கிட்டது தான். குடும்ப செலவு. எதுக்கு செலவு பண்ணீங்க? அவளுக்கு நான் ஒரு பைசா கொண்டு போய் கொடுக்கல. நான் இந்த குடும்பத்துக்கே தான் செலவு பண்ணிருந்தேன். எந்த குடும்பம்? இங்க பாரு, சொல்லிட்டேன் உனக்கு நான் எவ்வளவு மரியாதை கொடுத்துட்டேன். எனக்கு நீ செலவு பண்ணியா? என்ன நாள் வரைக்கும் இது மேடம்? எங்க வீட்டுல இருக்க போன் நம்பர் கேளுங்க, எங்க வீட்டுல இருக்க வந்து விசாரிச்சு பாருங்க. என்ன எப்படி செலவாச்சு தெரியல, ஆனா செலவாயிடுச்சு. எங்க செலவாச்சு? ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்லையா? எதுக்கு செலவு பண்ணீங்க? ஒரே ஒரு செயின் மேடம், எனக்கு அவசரமா தேவைன்னா நான் ஒரே ஒரு செயின் எடுத்து போய் வச்சேன். அன்னைக்கு சாயந்தரமே அது மேல போய் 4000 ரூபாய் வாங்கியிருக்காங்க மேடம். போன வாரம் புள்ளா இல்லம்மா, ஒரு விஷயம் கேக்குறேன். இப்படி ஏமாத்தி இருக்கார்ல, இன்னும் இவர் தேவையாகும் நமக்கு வாழ்க்கையில?
நான் என்ன சொல்றேன்னா எனக்குன்னு யாருமே இல்லை மேடம். புரியல, உனக்கு அம்மா இல்லையா? அம்மா இருக்காங்க. அப்புறம் உனக்கு அப்பா இருக்காங்களா? அப்பா வந்து அம்மா விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ஒரு தற்சமயமா ஒரு 3 மாசமா வந்திருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே உடம்பு சரியில்லை. எங்க அம்மா வந்து கிட்னி கொடுத்து தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாம அவங்க கிட்னி கொடுத்து தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இது ரொம்ப பார்த்து விசாரிச்சு தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? ஆமா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் நல்லவங்களா இருந்தாங்க. எங்க வீட்டுக்கு வந்து 3 வீடு வாடகை விட்டுருச்சு. ஒரு 10 ரூம் தான். அதுல ஒரு ரூமுக்கு இவங்க வாடகைக்கு வந்தாங்க. இவங்களோட டைப்பு, இவங்களோட ஃபேமிலிலாம் எங்க ஃபேமிலிக்கு பிடிச்சதுனால நாங்களும் இவங்களும் மினிமம் 3 மாசம் தான் லவ்லாம் பண்ணல, பார்த்துக்கிட்டோம். சரி, எங்க அம்மா சொன்னாங்க நல்ல பையனா தான் இருக்கான், அவங்க அப்பா அம்மா வர வச்சு பேசி கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். அவங்க அப்பா அம்மா வந்தாங்க, பார்த்து பேசி தான் மண்டபத்துல வச்சுதான் கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கு வந்து இப்போ ரொம்ப முடியாம ஆயிடுச்சு. அவங்களால இப்ப வேலைக்கும் போக முடியாது. என்னுடைய சூழ்நிலையிலனா 3 பசங்களை நான் சம்பாதிக்கிற சம்பாதனையை வச்சு காப்பாற்ற முடியாது, அவங்கள படிக்க வைக்க முடியாது. உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் என்னால என்னுடைய சம்பாதனையை மட்டும் வச்சு நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? அப்படி தைரியத்தை விட்டுடாதே. அதுக்காகவா ஒரு புருஷன் இருக்கணும் கூட? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்கம்மா. புருஷன் வந்து சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு மட்டும் இல்ல, நல்ல லைஃப் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு லைஃப் இவரால உனக்கு கொடுக்க முடியுமா? பசங்களுக்கு ஒரு உதாரணமா இவரால இருக்க முடியுமா? அந்த உதாரணமா இவரால இருக்க முடியாது. அப்படி ஒரு ஆள் எதுக்குமா உனக்கு லைஃப்ல? இவ கூட தான் லைஃப்ல எனக்கு வந்து தோல்வி ஆயிட்டேன், சந்திக்கல. உன்னுடைய லைஃப் நான் நல்லா தானே போயிட்டு இருக்கேன். இல்ல மேடம், என்னது இவங்க கூட நல்லா தான் போயிட்டு இருக்கா, அப்புறம் என்ன இது? இப்ப வந்து அவர் தப்பு பண்ணது நான் தப்பு இல்ல, என் புருஷன் ஒஸ்தி நான் சொல்ல வரல. அவர் தப்பு பண்ணதுதான். அதுக்காக நான் வந்து அவங்க கூடயும் போயிட்டுட்டோம் அப்படின்னு என்னால விட்டுடவும் முடியாது. இப்போ நான் சொல்லறத பத்தி நீ என்ன நினைக்கிற? எனக்கு இவரை விட்டாலும் என்னால வேற வழி இல்ல மேடம். ஏமா அப்படி சொல்ற? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து இவர் மட்டும்தான் எனக்கு லைஃப். இனிமே எங்க அப்பாவோ எங்க அம்மாவோ அவங்கலாம் இன்னும் 1 வருஷம் வாழ்றதே அவங்களாம். சரி, ஒரு நிமிஷம் அவசரப்படாதீங்க. தனித்தனியா நான் ஒரு டைம் தரேன், ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம முடிவெடுப்போம், அவசரப்பட வேண்டாம். என்ன கேட்டீங்கன்னா, நீங்க 2 பேரும் அவரை உதறி விட்டுடணும். வேண்டாம், இப்படி ஒரு ஆம்பளை எங்க வாழ்க்கையில வேண்டான்னு. உனக்கு அதுக்கு தைரியம் இருக்கா? எனக்கு அவர் மட்டும்தான் இருக்காரு. எனக்கு ஆதரவா இருக்கிறது அவர் மட்டும்தான். அவரு காசு கொடுக்கறாரு, சம்பாதிக்கிறாருன்றதை விட இப்ப எனக்கு பாதுகாப்பா இருக்கிறது அவர் மட்டும்தான். உங்க பிரச்சனை அது, நீ சொல்லுமா. இப்ப அவர் ஒண்ணு ஏமாத்தி இருக்காரு மேடம். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஆம்பளை உனக்கு தேவையா உன் வாழ்க்கையில? மேடம், தேவையில்ல. விட்டுடுறியா? மேடம். எந்த பிரச்சனையும் கொடுக்க கூடாது. எனக்கு தேவை என்னுடைய நகைங்களை கொடுக்கணும். என்கிட்ட இருந்து 10 சவரன் நகை வாங்கியிருக்காரு. இப்ப கேட்டா நான் 4.25 சவரம் தான் வாங்கினேன். நீ என்ன பண்ணணும்னா இப்ப கேஸ் போடு. அதுதான் மேடம் நான் செய்யணும். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடு, நாங்க உங்க கூட இருக்கோம். சரி, சரியா? அவ அது பண்ணட்டும். ஏன்னா அவர் எந்த தண்டனையும் இல்லாம அவர் அப்படி தப்பிக்க கூடாது. ஆமா மேடம், இன்ன வரைக்கும் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நான் 10 ரூபாய் குடுக்கறேன்னா இவ தூக்கு மாட்டி செத்துருவேன்னு சொல்றாங்க. ஆனா இவ சொல்லியிருக்கா போன்ல நிறைய வாட்டி, எனக்கே இவர் போன் பண்ணி. அவங்கள குறை சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஆனாலும் சரி, அதுக்கு முன்னாடி ஆனாலும் சரி, இப்படி ஒரு குடும்பம் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சப்பறம் நீங்க விலகி போயிருக்கீங்க. நீங்க போல, நான் விலகிட்டேன். இவங்களே நீங்க விலகி போகல, அதுக்கப்புறம் நீங்க குழந்தை பெற்றிருக்கீங்க. இந்த 8 இது இன்னொரு குழந்தை பிறந்தாதான் நான் கூட வாழ்க்கை செய்வேன்னு சொன்னாரு. அப்படி அப்ப எதுக்கு? இன்னொரு குழந்தை பிறக்கட்டும், பொண்ணா பிறக்கட்டும், நான் கூட வாழ்க்கை செய்யறேன்னாரு. அதுக்காக நீங்க பெத்துட்டீங்களா? எனக்கு இப்ப பொண்ணுதான் பிறந்துருக்கு. இல்ல, எனக்கு நீ சொல்றது நியாயமே இல்ல சுமதி. இல்ல மேடம், நான் சொல்ல வரேன். இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு உங்ககிட்ட வந்திருக்காரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அவர் முகத்துல கூட முழிச்சிருக்க கூடாது. கேட்டு பாருங்க, அவங்க அம்மா குழந்தை பிறந்தது. இது வந்து இப்ப சட்டப்படி அவர் இங்க வந்து எல்லாரையும் வச்சு பஞ்சாயத்து பண்ணி இது சேர்ந்த பிறகுதான் மேடம் இந்த சுமதி. இல்ல, நீ சொல்றது எதுவுமே நியாயம் இல்ல. பஞ்சாயத்து பண்ணறது எல்லாம் எதுக்கு? சேர்ந்து வாழறதுக்காக. சேர்ந்து வாழறதுக்கு தான் மேடம் பண்ணாங்க. எப்போ இருக்கா நீ முடிவு பண்ணிருந்தியோ, இல்ல நான் இவரோட வாழ மாட்டேன், எனக்கு இப்படி ஒரு ஆம்பளை தேவையில்லைன்னு நீ முடிவு பண்ணிருந்தியானா அப்புறம் பஞ்சாயத்து அங்க நடந்திருக்காது. நான் முடிவு பண்ணிட்டேன் மேடம். ஆனா வீட்டுல நீ முடிவு பண்ணல, முடிவு பண்ணிட்டேன்னு பொய் சொல்ற. இல்ல மேடம், எனக்கு துணை தேவை. நீ வயசு பொண்ணு இருக்க, நீ இந்த மாதிரி இருக்க கூடாது. இந்த மனுஷன் எப்படிமா உனக்கு துணையா? எனக்கு துணையா இல்ல மேடம். எப்படிமா துணையா? என்ன பத்தி இன்னொருத்தரோட புருஷன் என்ன பத்தி யாரா தப்பா பேசினா கூட என்ன பத்தி இப்போ அந்த என் கூட வேலை செய்யற பொண்ணு கிட்ட போய் சொல்லிருக்காரு நான் யாரையும் வச்சிட்டு இருக்கேன். அட கடவுளே, நீ பிரச்சனைய பார்க்காம வேற எதையோ பேசிட்டு நான் சொல்ல வரேன். எனக்கு அவர் துணை இல்ல மேடம். ஒரு ஆம்பளை வந்து உன்னை யூஸ் பண்ணி கருகப்பல மாதிரி தூக்கி போட்டுருக்காங்க. ஆனா அவருக்கு தண்டனை திருப்பி நீ வந்து பொம்பளை பிள்ளை பெத்துட்டா அப்புறம் நான் வந்து உங்க கூட வாழ்வேன்னு சொன்னாரு, அதனால பொம்பளை பிள்ளை பெத்துன்னு சொல்றேன். இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அந்த பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகும்? உன்னால அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்க முடியுமா? அதுவா சொல்றாரு மேடம், உன்னால வளர்க்க முடியாது, என்கிட்ட கொடுத்துரு, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ என்ன சவரம் போட்டு அது கல்யாணம் பண்ணி வைப்ப? இவர் என்ன கல்யாணம் பண்ணி 5 லட்சத்துக்கு வித்துருவாராம். அது 5 லட்சத்துக்கு வித்துருவேன். 5 லட்சத்துக்கு வித்து நான் அதை எடுத்துக்குவேன். நான் எப்படியாச்சும் பாத்துக்குவேன். இப்ப என் 2 பசங்களை அவர் கேட்கறது கூட அதுதான் மேடம்.
நான் வித்துருவேன், இது பசங்க நல்லா இருக்கு. நீ இப்ப என்ன பண்ற தெரியுமா சுமதி, ம். நீ எல்லா பழியும் அவர் மேல போடுற. இல்ல இந்த மேடம், நிலைமைக்கு காரணம் நீ கூட தான். நான் இருக்கேன் மேடம், என் மேல தப்பு இருக்கு. சரி, நான் இன்னும் என்ன எந்த சொல்றேன்? கனெக்ஷன் அவர் கூட வச்சுக்க மாட்டேன்னு உறுதியா சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்றேன் மேடம். ஆனா என் 2 குழந்தைங்களுக்கும் வழி சொல்லணும் மேடம். கம்ப்ளைண்ட் கொடுமா, நாங்க இருக்கோம் கூட, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டும். சரிங்க மேடம், கொடுக்குறேன் மேடம். 2 பேரையும் அவர் ஏமாத்தி இருக்காரு, அதுல டவுட்டே கிடையாது. இந்த பொண்ணு ஏமாந்துருக்கா. இவங்க அம்மா வந்து கிட்னியை வித்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணல. ஆனா இந்த பொண்ணு சுமதி வந்து அவர் ஏமாத்தி இருக்காருன்னா அவ அதுக்கு உடந்தையா இருந்திருக்கா, அவ தப்பு பண்ணியிருக்கா. ஆனா அவங்க வீட்லயும் நிலைமை பார்த்தா நம்ம என்ன பதில் சொல்றதுன்னு இருக்கு, அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அவ முடிவு எடுத்துட்டான், இனிமே இப்படி ஒரு உறவு எனக்கு தேவையில்லை, ஆனா என் குழந்தைகளுக்கு பதில் சொல்லுங்க சொல்றா. சட்டப்படி அவன் நடவடிக்கை எடுக்கட்டும், நம்ம சொல்வதெல்லாம் உண்மை குழு வந்து அவ கூட இருப்போம். இப்படி ஒரு தப்பு பண்ண ஆம்பளை வந்து தண்டனை இல்லாம தப்பிக்க கூடாது, அந்த தண்டனைய அவர் அனுபவிச்சுதான் ஆகும். ஆனா இங்க என்ன தெரியுமா ஒரு வருத்தமான விஷயம், இந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணல, அவ பசங்க எந்த தப்பும் பண்ணல, சுமதி பசங்க எந்த தப்பும் பண்ணல. அவரோட சேர்ந்து இந்த 3 பசங்களும், இவளோட 2 பசங்களும், அந்த பொண்ணும் கஸ்தூரியும், அத்தனை பேரும் தண்டனை அனுபவிக்கிறாங்க. தப்பு பண்ணது இவரும் இந்த பொண்ணும் மட்டும்தான். இவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் இந்த இப்படி உட்கார்ந்துட்டு நான் சொல்லலாம், உதறி போடுமா, நான் சும்மா சொல்லிதான் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு ஆள் உனக்கு தேவையில்லைம்மா, உதறி போட்டுடு, தனி ஆளா நின்று வாழ்ந்து காமின்னு சொல்லறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவ நிலைமை சொன்னா பாத்தீங்களா, எனக்கு பாதுகாப்பு இல்லை மேடம். 3 பசங்களை வச்சுட்டு அவ எப்படி வேலைக்கு போவா? பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, எங்க விட்டுட்டு போவா பசங்களை? ஒத்த ஆளா அவ எப்படி மேனேஜ் பண்ணுவா? ஆனா இதுல இன்னொரு பிரச்சனைனா, அவ எது ஆதரவா இருக்கும்னு நினைக்கிறாளோ அது அவளுக்கு ஆதரவே கிடையாது, அது வெறும் ஒரு பாரம். அவ இன்னொரு பாரத்தை சேர்ந்து சுமக்க போறா. பசங்களை படிக்க வைக்கிறதும் அவங்கதான், வேலைக்கு போறதும் அவங்கதான், 10 பாத்திரம் தேய்ச்சு 4 வீட்டுல போய் வீட்டு வேலை செஞ்சு, வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு 50 ரூபாய், குடிக்கிறதுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு 50 ரூபாயும் கையில கொடுப்பாங்க. அதுதான் பெண்களோட நிலைமை. ஆனாலும் பாதுகாப்புக்குன்னு ஒரு ஆம்பளை துணை வீட்டுல தேவைப்படுறது. அந்த நிலைமை எப்ப மாறும்? சரிம்மா, வேற வழி இல்லை எனக்கு. ஏன்னா உங்க வீட்டுக்காரரை வந்து அப்படி தப்பிக்க விட முடியாது, அவ நடவடிக்கை எடுக்கட்டும் கண்டிப்பா. ஆனா உங்களுக்கு வேற ஏதாவது உங்க மனசு ஒரு வேளை மாறி இல்ல நான் அவரோட வாழ மாட்டேன்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா உங்க கூட நாங்க இருப்போம், உங்க பசங்களோட செலவுக்கு. அப்புறம் வேற எந்த விதமா உங்களுக்கு உதவி தேவைப்படுறதோ நீங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம், நாங்க உங்க கூட இருப்போம். தைரியமா இருங்க. உங்க ஒரு வேளை உங்க மனசு மாறுச்சுன்னா தயவு செஞ்சு எங்களை கூப்பிடுங்க. அவரோட வாழ மாட்டேன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா நீங்க எங்களை கூப்பிடுங்க, சரியாம்மா? சுமதி அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. அவங்க குழந்தைகளோட படிப்பு செலவை நம்ம நிச்சயமா அதுக்காக நம்ம உதவி பண்ணோம். நேர்கள் நீங்களும் கொஞ்சம் முன் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எங்களோட தொடர்பு கொள்ளுங்க, உங்களால முடிஞ்ச உதவியை நீங்களும் பண்ணுங்க. கஸ்தூரி வெளியே போகலாம், நீங்க சுமதி நீங்களும் வெளியே போகலாம். நான் தான் தப்பு பண்ணியாச்சு சொல்லிட்டேன். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதே நான் சொல்லிட்டேன், நான் தப்பு பண்ணது ஒரு தடவை தான் பண்ணிட்டேன், நான் திரும்ப நான் தப்பு பண்ண மாட்டேன். நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தவனே கொடுத்துக்கோ, நான் உள்ளே போயிட்டு தண்டனை அனுபவிச்சு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஜென்மத்துக்கும் நான் வந்து நீ அங்கே அண்ணாநகரில் ஒரு அடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா, கொரட்டூரில் ஒரு அடி கம்ப்ளைண்ட் கொடுத்தா, போலீஸ்காரங்களும் என்னை பிடிச்சி அடித்தாங்க. இந்த மாதிரி சித்திரவதைக்கெலாம் நான் ஏன் கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிக்கணும்? நீ ஒரே அடியாக நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிட்டு தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, அன்னைக்கு அவங்க ஒரு தனி மனுஷியா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம சொல்வதெல்லாம் உண்மை குழு ஃபுல்லா அவளோட இருக்கு. அது மட்டும் இல்லாம நேர்கள் அத்தனை பேரும் அவளோட இருக்கு. சரிங்க மேடம், நான் பண்ணியிருக்க தப்புக்கு என்ன தண்டனை கொடுங்க மேடம், ஏற்றுக்கிறேன். மற்றபடி எல்லா விஷயத்தையும் சரிம்மா, ஒரு வாட்டி ஒரு தப்பு நடந்தது, அந்த வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க, அந்த ஏதோ பிரச்சனையாச்சு. எப்ப நீங்க இதை உணர்ந்தீங்க, இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு போது தான் மேடம். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணீங்க? அது சரி பண்றதுக்கு அவளை கொண்டு போயிட்டு தனியா ஒரு வீடு வச்சு அங்கேயும் இங்கேயுமா இருந்து பார்த்தாச்சு. அங்க அது எப்படிமா சரி பண்ணறதாகும்? அப்படி அதாவது என்னுடைய இதுவே நான் வந்து பார்த்துட்டேன். சில பேர் அப்படிதான் இருக்காங்க,
நாமளும் அந்த மாதிரி இருப்போம் அப்படின்னு நினச்சி தான் நான் சில பேர் அப்படி இருக்காங்களா? யார் அப்படி இருக்காங்க? சிலர் சுமதியே சொல்லியிருக்காள், சில பேர் வந்து 2 பொண்டாட்டி இல்லாமல் இல்லை, சில பேருக்கு 2 பொண்டாட்டியோட குடும்பம் நடத்துறாங்க, நீங்களும் அப்படி நடத்துங்க. அவங்க அம்மா சொன்னது தான், ஃபஸ்ட்டு கூப்பிட்டு வச்சு சொன்னாங்க தான் அவங்க. பாத்தீங்களா அவர் எவ்வளோ ஈஸியா சொல்றாரு, எவ்வளவோ பேர் அப்படி 2 பொண்டாட்டி வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா உள் மனசுல 2 பொண்டாட்டியோட வாழ்ந்துடலாம் அந்த ஒரு ஹோப் இருக்கு. அதுதான் பிரச்சனை. அதுதான் மேடம், அதுதான் அடிமட்டத்துல பிரச்சனை. அதுதான் ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. சரி 2 பேர்ட்ட துரோகமா? ஆமா மேடம், ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு போய் பேசிட்டு இந்த மாதிரி பொண்ணுக்கு துரோகம் இல்ல இங்க பிரச்சனை. முதல்ல அது புரிஞ்சுங்க. எப்படி ஒரு ஆணால தனியா வாழ முடியுமோ அதே மாதிரி பெண்ணாலையும் வாழ முடியும். அவளுக்கு எங்க தெரியுமா பிரச்சனை வருது? குழந்தைகள்னால. அந்த குழந்தைகளோட சேர்த்து அவளுக்கு பொறுப்பு போயிடுறது. என்ன பொறுத்த வரைக்கும் சுமதி வந்து நடவடிக்கை எடுக்கணும், இவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். ஆனா நான் சொன்ன மாதிரி கஸ்தூரியும் அவ பிள்ளைங்களும் சுமதியோட பிள்ளைங்களும் சேர்த்து தண்டனை அனுபவிப்பாங்க. அது ஓகேயா இல்லையா? நேர்களே நீங்க முடிவு பண்ணுங்க. எங்களோட தொடர்பு கொண்டு நீங்க பதில் சொல்லுங்க. மறுபடியும் நாளை இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. சொல்வதெல்லாம்